தங்கம் ப்ரைஸ் வந்து 1,23,000 மேலே தாண்டிருச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இது எப்படி ஷாக்கிங்காக இருக்கா உனக்கு? ஷாக்கிங்கெல்லாம் இல்லை, ஏறிட்டே தாங்க இருக்குது. ஆல்ரெடி 60லேருந்து இப்போ 120 வரையும் போயிட்டுருக்கு. ஏறிட்டு தான் இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஃப்யூச்சரில் வந்து உனக்கு கல்யாணம் ஆனால் வர பொண்ணுக்கிட்ட வந்து நகை வேணும்னு கேட்பியா? நகைலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா இப்போ சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம். 2 பேருமே சேர்த்து வச்சுட்ருக்கோம். ஜிஆர்டிலாம் போட்டு சேர்த்து வச்சிட்ருக்கோம். வர ஆகிடும். வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கும், கட்டிடுவோம். கோல்டில் வந்து கோல்டு நான் வாங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் கோல்டு வாங்க முடியும், இப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணால் கோல்டு வாங்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு 1 சவரம் 2 சவரம் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. கையில் பைசா இல்லை. கடன் வாங்கியும் எடுத்தாலும் அந்த கடன் பின்னாடி எனக்கு தான் வந்து நிற்கும். ஆல்ரெடி அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது 10 lakhs கிட்ட கடன் இருக்குது. அதையும் நான் தான் கட்டிகிட்ருக்கேன். நான் இதுக்கும் கடன் வாங்கினா இதையும் நான் தான் கட்டுற மாதிரி இருக்கும். என் லைஃப்பை நான் வாழ முடியாது, அதுக்கொசரமே போய்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே சேர்த்து வச்சுக்கலாம். வர சேலரியில் ஒரு 5,000 10,000 எடுத்து அதுக்கு வச்சோம்னா நமக்கு கடைசியில் கடன் இருக்காது. நான் ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணி போய்டுவேன். ஃப்யூச்சரில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நீ நகையே வாங்க மாட்டேன், அப்படி தானே? நகை அதுதான் நாங்களே சேர்த்துடுறோமே, இப்போவே சேர்த்துடுறோம். அதனால் ஏன் நான் அதுக்கிட்ட வாங்கணும்? 2 பேரும் சேர்த்து தான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். அவர் ஒரு 5,000, நான் ஒரு 5,000, டோட்டலி மந்த்துக்கு 10,000 சேவிங்ஸ்லேயே தான் இருக்குது. சேவிங்ஸில் தான் இருக்குது இப்போவே. அடுத்தது நெக்ஸ்ட் பிளான்லாம் போட்டுட்ருக்கோம். பேங்க்கில் எதனா ஆர்டி மாதிரி எதனா போட்டு அதில் 2,000 மந்த்லி போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நடந்தால் சந்தோஷம். அதான், ஆனால் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கும் 2 பேருமே. இந்த தங்கம் விலை ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போது வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போது ஒரே நாளில் 8,000 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்குதுன்னா நாங்களாம் பாமர மக்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பொம்பளை பசங்களை எப்படி கட்டி கொடுப்போம்? எது நகை போடுறதுக்கோ இல்லை எது செய்யணுனாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி விலை ஏறினா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அதனுடைய வாழ்க்கையை இப்போவே நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ஒரு கிராமம் வந்து இப்போது 15,000 சில்லறை என்னவோ இருக்குது. அப்படின்னும் போது ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஒரு கிராமம் வாங்கினாலே நம்ம அதை சின்னதாக சேர்த்து வச்சா தான், ஒரு 8 கிராமம் வச்சும் 1 இயருக்கு வாங்கினா தான் அது அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக வரைக்கும் நம்ம வாங்கிறதுக்கான இது இருக்கும். அப்படின்னும் போது இந்த மாதிரி ரேட் ஏறிச்சுன்னா நடுத்தர மக்களுக்கு கல்யாணன்றது பொன் குழந்தைங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ப முடியாத ஒரு கஷ்டமான இதில் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு தீர்மானம் கண்டிப்பாக காட்டணும். நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் இந்த விலையை பொறுத்து நாங்களால் வாங்க முடியாது. இதே மாதிரி போனால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. நாங்களும் குழந்தைங்கள வச்சுட்டுருக்கோம். என்ன 3 பொண்ணு வச்சுருக்கோம். இருக்கிற மிடில் கிளாஸில் நாங்கள் இனிமேல் வாங்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஒரு 4-5 மாதம் முன்னாடி வந்து விற்றுட்டோம் 8 சவரம் 10 சவரம் கிட்டே. அப்போ வந்து நான் ஒரு 60-60 போச்சு. நாங்கள் விற்றதுக்கு அப்புறமா பார்த்தா இப்போ சடன்லி இவ்வளோ அமௌண்ட் ஏறிடுச்சு. இப்போ யாரும் வாங்கவும் முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வேடிக்கை தான் பார்க்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், குறையாது, அவ்வளோதான். இருக்கிறவங்க வாங்கணும், இல்லாதவங்க வேடிக்கை பார்க்கணும். தங்கம் விலை வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. போகிற போக்க பார்த்தா கேர்ள்ஸ்க்குலாம் வந்து தங்கம் போடுவாங்களான்னு தெரியல. நீ உன் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கிட்ட வரதட்சணை கேட்பியா? கேட்க மாட்டேன். எதனால கேட்க மாட்டேன்? எனக்கு அவளை பிடிக்கும். அவட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆமாம், என்னைய வந்து அந்த பொண்ணு நம்புவோம். நான் உயிராக நான் நேசிக்கிறேன். 2 பேரும் காசு பணம் பார்த்து நாங்கள் வந்து பழகலை. அப்படி தான். வீட்டில் தங்கச்சிலாம் இருக்காங்களா? அம்மா தங்கச்சி அவங்களுக்குலாம் ஏதாவது நகை வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குது. இப்போ ஒரு வந்து வீட்டில் வந்து கேட்டுறாங்கல்ல. இப்போ லவ் பண்ணுற பொண்ணு வந்து உண்மையாக லவ் பண்ணுது, காசு பணம் பார்த்து லவ் பண்ணல. வீட்டில் வந்து தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், அக்காவை கட்டி கொடுக்கணும், இங்கிட்டு கடையை வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. வீட்டுக்கு ஒரே பையனா, அதனால் எனக்கு அப்பா கிடையாது. நீ எங்கள் அப்பா இடத்துல நின்று என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் யோசிப்பாங்க. இவன் வந்து வீட்லேயும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க பாரு, உங்கள் வீட்டை தான் பார்க்க சொல்லுங்க தவிர. ஒரு பவுன் தங்கம் 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆமாம். இப்படி நீ ஃபியூச்சர் எப்படி தங்கம் வாங்குற ஐடியா எப்படிலாம் வச்சிருக்க? இப்படிலாம் பண்ணால் தங்கம் வாங்கலாம். கடனுடனே வாங்கி தான் பார்க்க முடியும். அது அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லை. ஆமாம். ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் பார்க்குறோம்.
ஏன்னா இப்போ நம்ம மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி தினத்துலையே வந்து ஒரு 10 சவரனா போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஏறி இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து ஏன்னா தங்கம் தான், அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி தங்கம் தான். ஆனால் அது மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலுமே வந்து இப்போ ஏழை மக்கள்லாம் வந்து நம்ம கோல்டு போடணுன்னு ஆசைப்படும் போது அதை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு 1/4 சவரனா கூட ஒரு 5000 ரூபாய் அப்படி இருந்தால் கூட ஓகே வாங்கிட்டோம், அப்போ வாங்கிட்டோம். இப்போ வாங்கினோன்னா வந்து ஒரு 1/4 சவரமே வந்து இன்றைக்கி 20,000 ரூபா கிட்ட வரும் போல இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ ஏழைங்கள்லாம் வந்து கோல்டு போடணுன்ற ஆசையே விட்டுற வேண்டியது தான் போல் இருக்குது. அதாவது எது மேலே ரொம்ப கண்ணு போதும். இப்போ பெண்களுக்கு நகை தான் ஆசை. அது வந்து அது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னுமே அது எவ்வளோ லைக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. கேட்டால் ஒரு காரணம் சொல்கிறாங்க, போர் நடக்குது அதனால் வந்து ஜிஎஸ்டிலாம் ஏற்றுறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ தூரம் ஏறி இருக்குதுன்னா பாமர மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது 100% உண்மை தான். இருக்கப்பட்டவங்க தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுமே போட மாட்டாங்க. தூக்கி போய் லாக்கரில் வைக்கிறதுக்கு எதுக்கு? அப்படி தானே இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. எங்களால முடியாதுங்க மேடம், எடுத்து போடுறதுக்கு வசதி இல்லை. நாங்கள் வேலை செய்கிறோமா அந்த அளவுக்கு வருமானம் வர்றது சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் சரியாக போய் கோல்டெல்லாம் ஆசையே வைக்க முடியல. ஆசைப்பட்டாலும் நடக்காது. பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, கடவுள் தான் காப்பாற்றணும். இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா தங்கத்துக்கு பதிலாக இடமா வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி கூட வசதி இல்லை எங்களுக்கு. அந்த மாதிரி வசதி இல்லை. நம்ம செய்கிற வேலை அப்படி. நம்மளுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ சம்பளம் இல்லை நம்மளுக்கு. தங்கம் வந்து ஏழைகளுக்கு ஒரு எட்டாத கனவு. ஆமாம், அதுக்கு எட்டாது. உனக்கு கனவனா இருக்குது, நம்ம எட்டி பிடிச்சாலும் அதை பிடிக்க முடியாது இல்லையா? அது இங்கே நம்ம அவ்வளோதான் வேலை பார்க்குறேன். இப்போ ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா 10,000 வீட்டை ரன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு சரியாக இருக்குது. அப்போ வந்து நம்ம எப்படி தங்கத்துக்கிட்ட போகிறது? 1 கிலோ அரிசி 80 ரூபா விற்கிது. அப்போ நம்ம சாப்பிட்ணும், வீட்டு வாடகை கட்டணும், எப்படி பண்ணுறது? படிக்க வச்சோம், அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம நகை நெட்டு வாங்கி போடலாம் முடியாது. இருக்கே உமா கோல்டு அதை போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான்மா, வேறு ஒன்றும் இல்லை. நிஜமே ஷாக்கு தான். இப்போலாம் நினச்சா முதல்ல நாங்களாம் கொஞ்சம் காசு இருந்தால் கூட உடனே போய் ஒரு கம்மல் வாங்குவோம். ஒரு 5000 10,000 ஒரு கம்மல் வாங்கலாம், ஒரு 2 கிராமில். இப்போ அதுக்கு மாதிரி கூட வாங்க முடியல. ஒரு கம்மல் வாங்கினா கூட 30,000 40,000 வேணுங்கிற மாதிரி இருக்குது. அதனால சுத்தமாக எங்களுக்கு வாங்கவே முடியறதில்ல. உங்களுக்கு பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க? இல்லை, பையன். சரி, உங்களுக்கு பையன் இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க ஏன் கோல்டு வாங்கணும்? அதான் இல்லை, பொண்ணு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான் நிஜமா. வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு பதிலாக இது மாதிரி பண்ணலாம், கோல்டுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணலாம்? எதுவுமே வாங்க முடியலையே. இப்போ ரியல் எஸ்டேட்டும் பயங்கரமாக இருக்குது. கோல்டுக்கு பதிலாக நம்ம இடம் ஏதாவது தான் பார்க்க முடியும். இல்லாட்டி இல்லை வெள்ளி வாங்கலாம். வெள்ளியுமே இப்போ ரேட் ஏறிட்டு இருக்கே. முதல்ல ஒரு கொலுசு வாங்க போனாலே இப்போ 10,000 20,000 போகுது ரேட்டு. ஒன்றுமே வாங்க நகை கடைக்கே போகிறதில்ல. பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குமா. நகை கடைக்கே ஏன் போகிறேன்னு. ஆமாம், உங்களுக்கு பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க? எனக்கு 2 பொண்ணு இருக்குது. போடுவாங்களேன்னு தான் ஆசைப்பட்றாங்க. நான் எங்கே போகிறதுக்கு இந்த வேலை விற்றா நான் எங்கே வந்து வாங்கி போகிறது சொல்லு. 4 பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஒன்றுத்துக்கு கூட ஒன்றுமே செய்ய முடியல. எங்கே இந்த குறையாதா? குறைக்கணுமே. அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். உலகமே எங்கே அங்கே வந்து எடுத்துன்னு ஓடுறாங்க நகை கடைக்கு. சேல்ஸ் ஆகிக்கின்னு தாங்குது, வாங்கிக்கின்னு தாங்கிறாங்க. இவ்வளோ விலைக்கு தானே கம்முனா இருக்கிறாங்க இல்லையா? அதனால தான் ஏறிக்கினே போகுது, குறையாது. அதான் உண்மை. இப்போயே கோல்டு வாங்குற ஐடியா இல்லைம்மா எனக்கு. வேஸ்ட்டு. வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? அவ்வளோ கடன் தான் இருக்குது சுற்றி எல்லாருக்குமே. வாங்கி வச்சு என்ன பண்ணுறது நம்ம கோல்டு? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நகை மேலாம் எந்த ஒரு பேரும் சொல்லி ஆசைலாம் இல்லையா? ஆசையே தான் உட்காந்துக்கிறா. கோல்டு இல்லைம்மா அவங்கக்கிட்ட, ஆசையே இல்லை. அதில் தேவையில்லாத எதுக்கு வேஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்? ஓகே, அப்போ கோல்டு தவிர்த்து வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? குழந்தைக்கு படிப்பு தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான், அதுதான் இருக்கிறதுல. நம்ம நல்லா இருக்கணுமோ இல்லையோ, குழந்தை நல்லா இருக்கணும் படிச்சு.